ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக தான் நான் அல்வா செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி செய்கிறது, வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேன். சம்பா கோதுமை 1/4 கிலோ வாங்கி நைட்டே ஊற வச்சுக்கணும். மார்னிங் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் கோதுமை அரைக்கும் போது நல்லா மாவு மசிஞ்சு நல்லா இதுவாக இருக்கும், பொங்கி வரும். இப்போ நான் கிரைண்டரில் அரைக்க போடுறேன் பாருங்கள். கோதுமையை போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பொங்கி வர மாதிரி நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நல்லா தண்ணி ஒரு 1 லிட்ரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பால் எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாலை எடுத்தோன்னா இந்த சக்கை இப்படி தான் இருக்கும். இந்த சக்கையை நம்ம கீழே போட்டுற வேண்டியதுதான். நம்ம மாவு வடிகட்டுற ஜல்லடையில் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த தண்ணியை எதுவும் செய்யாமல் அப்படியே அசையாமல் அப்படியே வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி தெளிஞ்சிடும். தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிடுங்க. அடியில் இந்த மாதிரி பால் கொஞ்சமாக இருக்கும். அந்த தெளிஞ்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க. இந்த பாலை தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி சூடான உடனே இதில் 1/2 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கணும். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வரும். பாருங்க, அல்வா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் நீங்கள் வீட்டில் அல்வா செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் செஞ்சு தரணும். கடையில் வாங்கி கொடுத்தோன்னா கெயின் ஒன்றும் இருக்காது. இப்போ அல்வா கலரு, ரெட் கலரு அதில் சேர்க்கணும். அப்போ தான் அல்வா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் செஞ்சோன்னா ரொம்ப செலவாகாது. இதுக்கு 3/4 கிலோ அல்வா கிடைக்கும் நமக்கு. ஆனால் 100 ரூபா தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் சர்க்கரை பாகு. இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை சேர்க்கணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் இதுதான். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் அந்த பாலை எடுத்து சேர்க்கணும். இப்போ அந்த பாலை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதுலேருந்து கைவிடாமல் அப்படியே கலரிட்டு வர வேண்டியதான்.
இது ரொம்ப ஈஸி தாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க அல்வா செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸி. நம்ம நினச்ச மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். அதே நேரம் வீட்டில் செஞ்சோன்னா அளவும் கொஞ்சம் நிறையா இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்லாம். அமௌண்ட்டு செலவு பண்ணுற அமௌண்ட்டு ரொம்ப கம்மி, 100 ரூபா அடக்கம் அவ்வளோதான் வரும். 3/4 கிலோ அல்வா கிடைக்கும் நமக்கு. இப்போ 50 நெய் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த பிராண்டு நெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்ட் நெய்யை யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது 100 ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலையே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா திரும்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி பிடிக்காமலையும் நல்லா இதுவாக வரும். அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அல்வா கெட்டியாகவும் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் தனியாக வெளில வருது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றுறீங்க இல்லையா, மிச்சம் இருக்கிற எண்ணெயை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. கேசரி அந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காவை சேர்க்கணும். முந்திரி பருப்பை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக அரிஞ்சிக்கணுங்க. அப்போ தான் அல்வாவில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் பரவனாப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஜீரா பாவு ரெடி பண்ணும்போது லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸு சேர்த்துங்க. அப்போ தான் அல்வா சாஃப்டாகவும் முருகி போகாமல் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறது, சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் அழகாக செஞ்சு கொடுத்துர்லாம். நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்துட்டு அழகாக செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா. இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்து வச்சு காட்டணும். பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும். நம்ம 100 ரூபா செலவு பண்ணால் போதும், 3/4 கிலோ அல்வா நமக்கு கிடச்சிடும். இதை சாப்பிடும்போது திகட்டாது, ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.